அதாவது வந்து 26 தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட கேட்க முடியும். அவர் பொறுப்புக்கே வரல, அவர்கிட்ட எப்படி இந்த கேள்வியெல்லாம் எழுப்ப முடியும்? அது குறித்து கேட்டால் வந்து நீ ஏன் விஜய் நேற்று இருக்கவில்லை, அந்த மக்களோடு இருக்கவில்லைன்னு கேட்டால் கள்ளக்குறிச்சி குறித்து ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ இது வந்து அவர் சொல்றது வந்து எங்களுக்கு பொறுப்பில்லாதப்ப எங்கள் மேல் ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்கிறார். ஆனால் அடிப்படையான விஷயம் வந்து இவர் நடந்த கூட்டத்தில், இவரோட கூட்டத்துக்கு இவரை பார்க்க இவருக்கு ஆதரவாக வந்தவர்கள் 40 பேர் இறந்து போயிருக்காங்கன்ற புரிதல் கூட இல்லாமல் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க அவர் மேல ரவிக்குமார் நீங்க முடிச்சிருங்க. காவல்துறை பொறுப்பேற்கணும். இதுக்கு காவல்துறை எல்லாம் வந்து ஏற்கனவே விளக்கிடுச்சு. ரவிக்குமார் அவர்கள் கருத்தை நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேர் பேசினா கேட்காது. இதை வந்து கட்சி என்னைக்கு பதிவு செய்கிறாங்களோ, கட்சி பதிவு செய்துக்கிட்டு கட்சியை லான்ச் பண்ண நாள்லேருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறதுங்கிறது வந்து அரசியலே புரியாத ஒரு தன்மை தான். அதை நான் வந்து கடுமையான வார்த்தையில் சொல்ல விரும்பலை. இதை நான் இன்னொரு அம்சத்தை பார்க்கணுன்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே வந்து இது ஒரு மேட் மாபு, இது மேட் க்ரௌடு, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் வந்து இந்த சினிமா நடிகர்களை பார்க்குறதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய மோகம், இவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் தமிழ்நாட்டில் இருக்குது? தமிழ்நாடு வந்து வெறும் சினிமா நடிகர்களை வெறும் நடிகர்களாக பார்க்காம ஏன் அவங்கள தலைவர்னு பார்க்குது? இன்றைக்கி தொடர்ந்து சினிமாவும் அரசியலும் ரெண்டரை கலந்ததாக தமிழ்நாட்டில் ஏன் இருக்குது? இந்த தமிழ்நாட்டில் தான் கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, படித்தவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கி தொழில் வளர்ச்சியில் முன்னால் நிற்கிறோம், சுகாதார வளர்ச்சியில் முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கி உலகளவில் இங்கேருந்து போய் பெரிய சாதனைகளை புரிகிறார்கள். நமக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. நம்முடைய பண்பாட்டுடைய தொன்மையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தனிப்பட்ட கவனத்தில் அதனுடைய ஆதாரங்களெல்லாம் திரட்டி இன்றைக்கி தமிழருடைய தொன்மையை நிரூபிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு தனித்துவம் கொண்ட ஒரு தமிழ் சமூகம் ஏங்க நடிகர்கள் காலில் போய் விழுந்து மண்டிக்கிட்டு கிடக்குது? ஏன் இவ்வளவு அறிவற்றத்தனமாக இந்த சமூகம் இருக்கிறது? இது எல்லோரும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம வந்து சினிமாவை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா தளங்கள்லையும். யார் வந்து இந்த பிம்ப வழிபாட்டை, தனிநபர் வழிபாட்டை விரும்பாதவர்களும் கூட, எதிர்க்கிறவர்களும் கூட, விமர்சிக்கிறவர்களும் கூட நாம் இந்த தனிநபர் வழிபாட்டை, ஹீரோ வொர்ஷிப் என்கின்ற இந்த வழிபாட்டை நம்ம வந்து தொடர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மறு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நிறுத்தப்பட வேண்டும். இது இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி வந்து சினிமாவை பார்த்துட்டு நூற்றுக்கணக்கான பேர் தங்களுடைய உயிர்களை விடுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அவங்க தங்களுடைய புகழுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக, தன்னுடைய லாபத்துக்காக இந்த மக்களை வந்து ஒரு புழு பூச்சி மாதிரி அவர்கள் எவ்வளவு பேர் செத்தாலும் அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க அதோட தொடக்கம் எங்க இது வந்து ஒரு ஹீரோ வொர்ஷிப், ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் வந்து இல்லை. இது வந்து நீங்க என்ன இல்லை, முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது விஜயோட அரசியல் ஒரு பாசிச அரசியலுங்க. ஒரு பாசிஸ்ட்னு சொன்னால் ஒரு பெரிய கொடூரமாக இருப்பார். நம்ம ஹிட்லர், முசோலினின்னு அவங்க தான் பாசிஸ்ட்னு சொல்லி பார்த்துட்டு அவன் ஒரு சர்வாதிகாரி என்று நினைக்கிறோம். அது இல்லை. இந்த மாதிரி வந்து எந்த புரிதலுமற்ற, அரசியல் தெளிவற்ற ஒரு கும்பலை திரட்டி அதை வந்து ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அதனால் லாபம் அடைகிற எல்லாருமே பாசிஸ்டுகள் தான். விஜய் வந்து அடிப்படையில் அவர் அரசியல் ஒரு பாசிஸ்ட் அரசியல், ஒரு பாசிச அரசியல். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு நம்ம வந்து வெறும் சனாதன அரசியலை எதிர்க்கிறவங்க விஜயை வந்து ஏதோ ஆதரவாக பார்க்குறாங்க, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு செய்கிறார்கள். விஜய் உடைய அரசியல் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டியது, தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய ஒரு அரசியல். அதை தான் இந்த சம்பவம் இன்னைக்கு எடுத்து காட்டியிருக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து சினிமா துறை சார்ந்தவங்களை எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்டுட்டு, அரசாங்கமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் மாண்பு முதலமைச்சர்கள் கூட எவ்வளவோ அவர் நல்லா செய்கிறாரு. இன்னைக்கு எதுக்குங்க சினிமாக்காரங்களுக்கெல்லாம் அவங்க பேரெல்லாம் தெருவுக்கு வைக்கணும்? இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களா? இதெல்லாம் வந்து இது மாதிரியான இடத்துக்கு போக வேண்டியதில்லை. மாண்பு முதலமைச்சர் செய்கிறதுக்கு எவ்வளவோ நல்ல வேலைகளுக்கு அவர் செஞ்சிட்ருக்காரு. இது மாதிரி வந்து கல்வியை பற்றி, ஏன்னா திரைத்துறை சேர்ந்தவங்க தான் வந்து ஒப்பீனியன் கொடுக்கணுமா நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வியுடைய வளர்ச்சியை பற்றி? எதுக்கு நீங்கள் எல்லாரையும் அவங்கள கொண்டாந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? இந்த திரைத்துறையை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அன்அக்கௌண்டபிளான ஒரு துறை வந்து திரைத்துறையாக இருக்குது.
அதை சார்ந்தவர்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். அந்த துறையை வந்து இருக்கிறவங்கள திரும்ப திரும்ப வந்து ஒரு பேருருக்காக பெருக்காதீங்க. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். திரைத்துறையை சார்ந்தவர்களை நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம கருதுகிற ஒரு மனோபாவம் வேணும். திரு ரஜினிகாந்த் கூட அரசியலுக்கு வந்தாருங்க. அவர் வந்து தன்னுடைய அந்த ஹீரோ இதை வந்து தானே வந்து சிதைத்து கொண்டார். அவர்கிட்ட அந்த ஒரு பண்பு இருந்தது. அவர் எந்த மேக்கப்பும் போட்டுக்கல. அவர் வந்து நினைச்சிருந்தா ஃபுல் மேக்கப்பில் வந்து இறங்கி இன்னும் அவரை அந்த கூட்டத்தை அது மாதிரி வெறியேற்றி இருக்க முடியும். ஆனால் அதை செய்யலை. இன்னைக்கு கூட அவர் பொது வெளியில் ரொம்ப எந்த மேக்கப்பும் இல்லாமல் அவர் இயல்பாக வந்து தோன்றி பேசுகிறார். ஆனால் விஜய் வந்து இதை வந்து முழுக்க பர்ஃபார்மன்ஸாக மாற்றுறார். அதை வந்து பாருங்கள், ரெஸ்ட்ரிக்டடாக அவர் வந்து சில இடங்களில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். சில இடங்களில் தான், சில தருணங்களில் மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அவர் இயல்பாக எல்லோரோடு மக்களோட மக்களாக இருக்க மாட்டார். அப்படி இருந்தார்னா அவருடைய கவர்ச்சி கலைஞ்சிரும். அதனாலவே இப்படி வந்து இந்த திட்டமிட்ட முறையில் இந்த கூட்டத்தை திரட்டி இந்த கூட்டத்தை பலியாடுகளாக மாற்றி கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இந்த பாசிச அரசியலை எதிர்க்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.